மருத்துவர் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் மருத்துவர் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மருத்துவர் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். வணிகர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெர்ரி இணைகிறார். வணக்கம் ஜெர்ரி, மேலும் விவரம். வணக்கம் ஜெய்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்திலே அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அறிக்கையில தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச் செயல்கள் சட்ட ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச் செயல்களால் நிரூபணமாகி இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இதுபோன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம். கத்திக்குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன் எனவும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் தினந்தோறும் திகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகளுக்கு பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலை அரசு மருத்துவமனை, அதாவது கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜி நோயாளி ஒருவருடைய மகனால் கத்தியால் குத்தப்பட்டிருந்தார். இது தொடர்பாக இன்று முழுக்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வந்திருந்தனர். இந்நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே இந்த கண்டன அறிக்கையினை பதிவு செய்திருக்கிறார்.